என்னப்பா திமுகவில் ஏதோ பயங்கரமாக புகையுதாமே, பற்ற வச்சிட்டியே பரட்ட அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களை நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிவிட வேண்டும், கைப்பிடிச்சு கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாராமே. ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்தாராமே துரைமுருகன் அவர்கள். திமுகவில் அப்படி என்னதான் சலசலப்பு நடந்துட்டு இருக்கு? ரெண்டு முக்கியமான கண்டனுங்க. ஒன்று திமுகவில் சலசலப்பு, இன்னொன்று அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சண்டை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பும், சின்னவர் அப்படிங்கிற அந்த சின்னவருக்கும் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் இங்கே கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுகவில் சலசலப்பு இல்லை அப்படின்னா தான் பெரிய ஒரு சிக்கல். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சீனியர்ஸ் அப்படின்னா சொல்கிறத விட சூப்பர் சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் அப்படின்னு சொல்லும்போதே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்கெல்லாம் போகலை, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இங்கே ஆளக்கூடிய அந்த ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கருணாநிதி அவர்கள், அடுத்தா முக ஸ்டாலின் அவர்கள், அடுத்ததாக சின்னவர் அப்படின்னு சொல்லி அன்போடு அழைக்கப்பட்ட உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களுக்கு பிறகு யார் அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்கும். அது இப்போவே சில திமுக காரங்கள்லாம் தீர்மானிச்சிட்டாங்க யார் அப்படிங்கிறது. சரிப்பா, உதயநிதி அவர்கள் எப்படி பிராண்ட் செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னால், அரசியலுக்கு அவர் புதுசு. அவர் ஒரு ஆக்டர் கம், அடுத்ததாக என்ன செஞ்சுருக்காரு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, சின்ன நிறைய ரோல்லாம் நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரும் சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு யார் திமுகவை வழிநடத்த போகிறார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வழி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தீராத ஒரு ஆசை. ஏன்னா அவங்க குடும்பமே அப்படி தானே அப்படின்னு சொல்லி, இதே ஸ்டாலின் அவர்கள் தான் என்னுடைய மகனோ என்னுடைய மருமகனோ எக்காரணம் கொண்டும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்ன பிறகு மறுபடியும் அரசியலுக்கு வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவை சார்ந்தவங்களை எல்லாம் எப்படி பிராண்ட் பண்ணாங்க? அடுத்ததா இவர் தான் வருங்கால முதலமைச்சரே வாழ்க. அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கோஷங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். வருங்கால முதலமைச்சர், எங்களுடைய சின்னவர், தமிழ்நாட்டை காக்க வந்த சின்னவர், பெரியாரின் ஆசி பெற்ற சின்னவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவில் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சின்னவர் அப்படின்னு சொல்லியே பிராண்ட் பண்ணாங்க. அவரும் அதுக்கு தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிட்டாருன்னா மெருகேற்றி கொண்டார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சும்மாலாம் சொல்லக்கூடாது. அவரும் அரசியல் படித்தார், ஒரு செங்கலை தூக்குனார், ஒரு முட்டையை தூக்குனார், நீட்டு எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அரசியல் புயல்களை கிளப்பினார். அதுக்கு தகுந்த மாதிரி செமையான ஸ்கிரிப்ட், செமையான மீடியா கவரேஜ், செம்மையான அரசியல் நகர்வு அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருக்குன்னு தனியாக என்ன செஞ்சிட்டாரு, ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடித்து விட்டார். அதன் பிறகு அமைச்சராகலாம் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னார், அமைச்சரானார். எம்எல்ஏ ஆக மாட்டேன், எம்எல்ஏ ஆனார், அமைச்சரானார். எனக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் தேவையே இல்லைன்னு சொன்னார். சீக்கிரமாக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஏன்னா அவங்களுடைய வாய் முகூர்த்தமே அப்படிதான், எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். என் மகனும் மருமகனும் வரமாட்டாங்கன்னு சொன்ன வாய் முகூர்த்தம் அவங்க மகன் வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அடுத்த துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு சொல்லும்போது அது என்ன வழுக்கத்தானே செய்கிறது, பழுக்கவில்லை அல்லவா அப்படிலாம் சொல்லி கேட்டார் பார்த்தீங்களா. அப்போ இங்கே யார் இதை தடுத்துட்டு இருக்காங்க? எதுக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வேள்வியில் முக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வரலாம். பல வருடங்களாக கருணாநிதி அவர்கள் வீல் சேரில் இருக்கும்போது கூட அந்த முதலமைச்சர் போஸ்ட் அப்படிங்கிறதையோ இல்லாட்டி துணை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரோ அடிபடவே இல்லை. எந்த அளவுக்கு அடிபடலைன்னா அங்கே அந்த அளவுக்கு சீனியர்ஸ் இருந்தாங்க. கருணாநிதி அவர்களுக்கு பிறகு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பெரிய வெற்றிடமாகவே பார்க்கப்பட்டது. முக ஸ்டாலின் அவர்களை அவர் சாகிற வரைக்கும் உங்களால் முதலமைச்சராகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கருணாநிதி அவர்கள் இல்லாட்டி முக ஸ்டாலின் அவர்கள் இவங்க இரண்டு பேருக்குமே நடந்திருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனில் மெயினான கான்வர்சேஷன் என்ன, ஏன்பா என்னை இன்னும் ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு கொண்டு போகலை, இல்லைப்பா கொண்டு போகலாம். இந்த ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடந்திருக்கலாம், நடக்காமையும் இருந்திருக்கலாம். எப்படினாலும் அவங்க குடும்பத்துக்குள்ள இந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும். இதனால் நிறைய பாதிப்புகளை யார் சந்தித்திருப்பார்? கண்டிப்பாக முக ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருப்பார். அப்படி சந்தித்தது மட்டும் இல்லாமல், சப்போஸ் நம்முடைய பையன் நாளைக்கு இந்த ஒரு கழகத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் வருகிறார், இளைஞரணியா இல்லாட்டி இந்த முக்கியமான அமைச்சராக மாறிட்டாரா, அவருக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்து நாம் என்ன செஞ்சிடணும், நாம் பட்ட அந்த துன்பத்தை நம்முடைய குழந்தை படக்கூடாது. ஒவ்வொரு அப்பாவும் நினைக்கிறது தானே இந்த ஒரு ஸ்டாண்டு. நான் ஏழ்மையாக இருந்தேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், என்னுடைய குழந்தை அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாது, ஈஸியாக படிச்சிடணும், அவனுக்கு ஈஸியாக விளையாட்டு சாமான் கிடச்சிடணும், அவனுக்கு ஈஸியாக நல்ல ஒரு க்ளோத்து கிடச்சிடணும், ட்ரெஸ்ஸு கிடச்சிடணும், நல்லபடியாக அவன் டூர் போயிட்டு வரணும், நல்ல பைக் வாங்கணும். எல்லா அப்பா அம்மாவும் யோசிக்கிற ஒரே ஒரு யோசனை தான். நம்ம ஆசையெல்லாம் இந்த அளவு இருக்கும்போது அவங்க அரசியல் குடும்பத்தினுடைய வாரிசு அல்லவா,
அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆசை என்னவா இருக்கும்? நமக்கு அடுத்ததான் நம்ம குழந்தை, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், அப்பாட்ட இவ்வளோ முதலமைச்சர் பதவி கிடைப்பதற்கு நமக்கு இவ்வளோ காலதாமதம் ஆகிவிட்டது, ஆனால் நம்ம பையனுக்கு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட அவர் நினைச்சிருந்திருக்கலாம். அதனால அவர் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி, அந்த பதவிக்கு பின்னாடி நிறைய பேர் பேச வச்சு எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியே வேணான்னு சொல்லி அந்த வாய் முகூர்த்தத்தை மறுபடியும் பழிக்க வைக்க துணை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது சீனியர்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, அங்கே வந்து ஒரு உரண்டை இழுத்துட்டு இருந்திருக்காங்க. இதை நான் சொல்லலை, நான் சொன்னால் என்னையா உனக்கு தெரிய போகுது, உனக்கு திமுக பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி நீங்கள் கேட்டுருவீங்க. கனெக்டிங் த டாட்ஸ் வழியாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது எங்கே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எங்கே வராரு? கருணாநிதி, கலைஞர் கருணாநிதி எனும் தாய் அப்படின்னு சொல்கிற ஒரு நூலை ஏவா வேலு அவர்கள் எழுதியிருக்கிறார். அதை வெளியீட்டு விழாவுக்கு யார் அழைச்சிருக்காங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ அவர் அரசியலில் இல்லை, சினிமாவில் மட்டும்தான் இருக்கார். அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லேயே நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு. கடைசியாக அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் நடித்த சூப்பர் ஹிட் ஜெயிலர் அப்படிங்கிறதுலாம் நல்ல வருமானம் தேடி தந்தது. மறுபடியும் அடுத்த நிறைய படங்கள் அப்போ சன் பிக்சர்ஸ் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை ரெட் ஜெயண்ட் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, சினிமா பின்னணியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு வரலாம்னா உச்சமாக இருப்பது யார்? உச்சமாக இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் மட்டும்தான் உச்சத்தில் இருப்பேன், நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி யாரையாவது தடுத்திருக்காரா? ஒருத்தனையும் தடுத்தது கிடையாது, ஒரு ஆக்டரையும் தடுத்தது கிடையாது. எங்க விஜய், அஜித் இவங்களும் சூப்பர் ஸ்டார் காலகட்டத்திலே இருக்கிறவங்க தான். விஜய் அவர்களுக்கு இந்த படத்தை கொடுக்கக்கூடாது, அஜித் அவர்களுக்கு இந்த படத்தை கொடுக்கக்கூடாது, கமல் அவர்களுக்கு இந்த படத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னைக்கும் சொன்னதும் கிடையாது. அப்படி ஒரு நியூஸ் வந்து அது கண்டிப்பாக ஃபேக்கான நியூஸ் தான். ஏன்னா அவருக்கான படம், அவருக்கான ரசிகர்கள், அவருக்கான அந்த பிரம்மாண்டம், அவருக்கான வரவேற்பு என்னைக்குமே இருந்துட்டு இருக்கும். அந்த மனுஷன் படம் நடித்தாலும் சரி, நடிக்கலனாலும் சரி, அரசியல் பேசினாலும் சரி, பேசலனாலும் சரி, அவர் தான் டாப்பு. அது எந்த பாண்டா நினைச்சாலும் சரி, யார் நினைச்சாலும் சரி, இங்கே ஒன்றும் செய்யறதுக்கு கிடையாது. அவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அந்த அறிவு ஜீவிகளுக்கு அவர் மாதிரி அரசியல் தெரிந்தவங்களும் யாரும் கிடையாது, அதில் தெளிந்தவர்களும் யாரும் கிடையாது. சரி, இந்த நேரத்தில் அரசியல் மேடை பேச்சுக்கு ரொம்ப பெரிய அளவில் பயப்படுவாங்க எல்லாரும். இப்போ நானாக இருந்தாலுமே அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு நிறைய பயம் இருக்குது உள்ளூர. தப்பாக எதுவும் பேசிடக்கூடாது, எதிரிகள் நம்மளை நோட்டம் போட்டுட்டு இருக்காங்க, இல்லாட்டி நண்பர்கள் நம்மளை நோட்டம் போட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஏதாவது பேசுகிறத வச்சு நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டியதாக இருக்குது. அரசியல் வந்துட்டாலே அப்படி தான். பொதுவான பேச்சுக்களில் மதம் சார்ந்தோ, அரசியல் சார்ந்தோ, இல்லாட்டி முக்கியமான ஒரு நடிகர்களை சார்ந்தோ பேசவே கூடாது. ஏன்னா இந்த மூணுக்கும் மாஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில் நம்ம போய் ஒரு ஜோக்கராக மாறிடக்கூடாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி தான், அறிவார்ந்த கூட்டம் இருக்கும்போது அறிவாளிகள் அங்கே பேசாமல் இருப்பது தான் முக்கியமான அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியமும் கூட. அப்போ இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போகிறாங்க. அந்த ஸ்பீச் நானும் கேட்டேன். அவர் பேசும்போது இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் ஏதாவது பேசிட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி ஸ்டார்ட் பண்ணவர் ஒவ்வொன்றா பேசி வராரு. செம்மையான ஸ்பீச். ஒரு மனுஷன் இவ்வளோ அக்யூரேட்டாக, இவ்வளவு என்கேஜாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறதுலாம் யார் வேணாலும் கொடுத்துடலாம். இப்போ நான் கூட ஒரு 20 நிமிஷம் பேசலாம், ஆனால் என்கேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் இவன் பேச்சை கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு என்கேஜ்மெண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சில் இருந்துச்சு. அவர் அரசியல் பேசுகிறாரு, கருணாநிதி அவர்களை பற்றி பேசுகிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் பாராட்டுறாரு, மு.க. ஸ்டாலின் அவர்களை எல்லாம் பாராட்டுறாரு. அப்படி பாராட்டிட்டு வரும்போது ஏவா வேலு அவர்கள் அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் இப்படி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்போது கடைசியாக இந்த ஸ்கூலில் வந்து இந்த ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நேற்று வந்தவங்க அவங்கள நம்ம என்னவாவது செஞ்சு மிரட்டி உருட்டி அங்கேயே வச்சிடலாம். ஆனால் அந்த சீனியர் இருப்பாங்க பாருங்க, அதுவும் சாதாரண சீனியர்கள் கிடையாது, ரேங்க் வாங்கி இங்கே இருக்கிறவங்க, ஃபெயில் ஆகி போகிற சீனியர்லாம் அவர் சொல்லவே இல்லை. அந்த இடத்துலையுமே அங்கே அவங்க சீனியர்கள் அப்படின்னு சொன்னவங்கள தாழ்த்தி அவர் பேசவே இல்லை. ஒரு இடத்துல கூட தாழ்த்தி பேசலை, ரொம்ப பெரிய அளவில் உயர்வாக பேசினார். கருணாநிதி அவர்களை எவ்வளோ உச்சபட்சமாக அவர் மதிக்கிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டை ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா, முடியாமல் படுத்து கிடந்தேன், வீல் சேரில் வந்து கண்ணீர் மல்க என்னுடைய கையை தடவி விட்டார், பூ மாதிரி அவருடைய கை இருந்துச்சு அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்கள் அவர் பேசின அரசியலில் யாரையுமே அவர் குறைச்சி மதிப்பிடவே செய்யலை, யாரையுமே அவர் குறைச்சி பேசவே இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இப்படி ரொம்ப சீனியராக இருக்கிறவங்கள கையாள்வது அப்படிங்கிறது ரொம்ப கடுமை, ரொம்ப கஷ்டம். அதுவும் ரேங்க் வாங்கி இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாமே கையாளுவது ரொம்ப கஷ்டம். இங்கேயும் நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க, நான் அந்த பக்கமே பேசணும்னு சொல்லி ஆரவாரம் எல்லாருமே ஆர்ப்பரிச்சு கை தட்டுறாங்க. நக்கீரன் கோபால் அவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ராசா அவர்கள், இப்படின்னு சொல்லி எல்லாருமே, ஏவா வேலு அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாருமே கை தட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரசித்து கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா,
அவரெல்லாம் சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்ங்க. ஏதாவது கேட்டுட்டோம்னா அப்படியா அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக இந்த மனுஷன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்களுடைய அந்த காமெடி சென்ஸ் இருக்குல்ல, அது உயர்வாக பேசியும் கலைஞர் அவர்களுடைய கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினவர் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவுத்திறன், அவருடைய பேச்சுத்திறன், துரைமுருகனுடைய பேச்சுத்திறன் இதை தான் அவர் வெளியில் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தவர் எல்லார்ட்டையும் கைத்தட்டலாம் வாங்கிட்டு முடிச்சிட்டாரு, ஸ்பீச்சை முடிச்சிட்டாரு. இவங்களெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மிகப்பெரிய அளவில் கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னார். இதில் தவறு எங்கேயுமே கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்பீச்சில் எந்த இடத்துலையுமே தவறு அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் துரைமுருகன் அவர்களுடைய டீமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த ஸ்பீச் இப்படி முடிஞ்சிருச்சா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாள் ஒரு ஸ்பீச் ஒரு மேடையில் கொடுக்குறார். இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வரதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வேண்டுகோள், வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். நேற்று ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசும்போது எதுக்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தறல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னா நான் ஏதோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைச்சுவீங்க. அந்த இடத்துல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள், இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவங்களுடைய கையை பிடிச்சு வழி நடத்தி அரவணைத்து கூட்டி செல்லுங்கள். நேற்று ஒரு ஸ்பீச் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக இருந்துச்சு. அதில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுனதை நான் இப்போ சொல்லக்கூடாது, நான் ஏதோ மனசில் ஏதாவது வச்சுட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருவீங்க. இந்த இடத்துல உள்கட்சியில் ஏதோ பூசல் நடந்துட்டு இருக்கு. துரைமுருகன் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே இல்லாட்டி அவங்களுடைய அந்த ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே ஓடிட்டு இருக்கு. அதனால பெரியவங்க வழி விட்டுருங்க, எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு வழி கொடுங்க, கையை பிடிச்சு கூப்பிட்டு போங்க, அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னது அங்கே பெரிதாக பேசப்பட்டது. உடனே கீழே இருந்து ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார், ஓகே இதுக்கு மேலே பேசுனா பிரச்சனை பெருசாயிரும், உள்ளுக்குள்ளேயே நிறைய சண்டை வந்துடும், அப்படியே அப்படியே டைவெர்ட் பண்ணுறார். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல பேச்சை நிப்பாட்டிட்டு அப்படியே டைவெர்ட் பண்ணுறார். அப்படி டைவெர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த சொற்பொழிவு ஆற்றும் விழா எப்போதுமே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார், பூசி மொழிகிறார். சரி, இந்த இடத்துல அடுத்ததாக இன்னொரு ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி துரைமுருகன் அவர்கள் வராங்க. வந்த உடனே அவர்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, நிருபர்கள் கேட்குறாங்க, இப்படி திமுகவில் நடக்கக்கூடிய உள்கட்சி பூசலை ரஜினிகாந்த் பேசிட்டாரா, இப்படி வயதானவர்கள்லாம் அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன சொல்லிட்டாரு துரைமுருகன் அவர்கள், அதே மாதிரி தாங்க மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கா. இந்த இடத்துல ரஜினி அட்டாக் பண்ண வேண்டிய தேவை துரைமுருகன் அவர்களுக்கு இல்லை. ஆனால் கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன சார் திமுகக்குள்ள ஏதோ உள்கட்சி பூசல் இருக்காமே, ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராகவோ அவருக்கு முக்கிய பதவி கொடுப்பதையோ யார் விரும்பவில்லை, துரைமுருகன் அவர்கள் விரும்பவில்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெருசாக மாறுவதை துரைமுருகன் அவர்கள் அவங்களுடைய கோஷ்டி அப்படிங்கிறது தடுக்க நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு வதந்தி இருந்துச்சுல, அது இன்னைக்கு கன்ஃபார்மாக மாறுது. இந்த 3 பேர் பேசின பேச்சும் அதற்கான எதிர்வினைகளும் அதற்கு கீழே நிறைய பேர் சண்டை போட்டுட்டு இருப்பதெல்லாம் பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் என்னைக்கு டிஎம்கே வருதோ அன்னைக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கின்றன. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த பொறுப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் இந்த பொறுப்பு மாறும்போது யார் யார் பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்கள தட்டி அமைதிப்படுத்துவது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பது, இல்லாட்டி அதட்டி வைப்பது. இதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் என்றால் ஒருவேளை டிஎம்கேல மறுபடியும் பிரச்சனைகள் வரலாம். வருவது சாதாரண பிரச்சனையாக இருக்காது, சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற பிரச்சனையாக இருக்கலாம். பரட்டை பற்ற வச்சது சாதாரண விஷயம் கிடையாது. ரஜினிகாந்த் அவர்கள் நேர்மையாக நேர்பட பேசினார். ஆனால் உள்ளூர வன்மம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய காய் நகர்த்தலை அதை சரியாக போகவில்லை, அதை கண்டுபிடிச்சிட்டாரே மகானா இருப்பார் போல அப்படின்னு சொல்லி பாராட்ட வேண்டிய நபர்கள் அவரை திட்டி தீர்ப்பதற்காக கிழவன் பல்லு போனவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரஜினி ரசிகர்கள் துரைமுருகன் அவர்களை போட்டு பந்தாடிட்டு இருக்காங்க. எங்க தலைவர் இப்படிதான் சொன்னாரு, உங்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டை தாண்டி போனா யாருக்காவது தெரியுமா, அவர் இவ்வளவு அரசியல் மேடையில நாகரிகமா பேசிட்டு போனாரே, நீங்க இப்படிலாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் கருத்துக்களை போடும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதை சொல்லும்போது திமுகல உள்கட்சி பூசல் இருக்குதோ, அது வெளியில வந்துருமோ, என்னப்பா சொல்றீங்க? ஏன்னா கலைஞர் டிவியில், சன் டிவியில் ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதை செம்மையா சூப்பரா அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. வித்தியாசமான டைட்டில், செம்மையான ஜோக்குடன் நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு. அப்போ துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு டேமேஜ் அப்படிங்கிறது அங்கே ஏற்படுது. அந்த டேமேஜினுடைய பிரதிபலிப்பும் திமுகவில் நடக்கக்கூடிய உள்கட்சி பூசலும் இப்போ பூதாகரமாக வெடிக்க ஆரம்பித்திருக்கிறது. திமுக வாழ்த்துக்கள், மு.க. ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் தலைவர் சொன்ன மாதிரி ஹேட்ஸ் ஆஃப் மு.க. ஸ்டாலின் அவர்களே. என்ன செய்ய போறீங்க? இந்த எந்திரன் படம் பார்த்துருப்பீங்கல்ல,
அதில் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ரோபோக்கு வந்து ஒரு உணர்வுகள், உணர்ச்சி, காதல்னா என்ன, பாசம்னா என்ன அப்படிங்கிற அந்த அறிவை கொடுத்த பிறகு தான் இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி திமுகவுக்கு இப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வராங்க அப்படிங்கிறதுலாம் மு.க. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்பநிதி உதயநிதி அவர்கள் கையில் தான் இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.